வெல்கம் டு காஞ்சி கிராஃப்ட். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ். அதாவது நம்ம கிளேயில் எப்படி கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்லாம் செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்னு ஆரம்பிக்கலாமா? இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, கலராக இருக்குது. கீழே லீஃப் ஒரு ஃப்ளவர் கீழே இருக்குது. நிறைய கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கே, சூப்பர். இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸோடைய இதெல்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா செய்யறத? ஓகே, எல்லாருமே ரெடியாக இருங்க. நம்ம இப்போது ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இதை வச்சு நான் உருட்டி அதை நல்லா பெரட்டுறேன், ஃப்ளாட் ஆக்கிட்டேன். இப்போ அந்த ஃப்ளாட்டான அந்த பகுதியிலேருந்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி கொஞ்சம் கோணலாகவும் இப்படி க்ராஸாக நம்ம ரோல் பண்ணாதான் அது ஒரு அழகான ஃப்ளவர் ஷேப்பில் வரும். இது பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ரோஸ் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ரெட் கலர்லேயே பண்ணலாமா? அதையும் நல்லா ஃப்ளாட் பண்ணியாச்சு. அந்த ஃப்ளாட் பண்ணதை இப்போது ரோல் பண்ணலாம். இங்கே ஓரத்துலலாம் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு சரி பண்ணணும்னா அதை கொஞ்சோண்டு கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக கரெக்டாக வரும். நான் போன வாட்டி பண்ண மாதிரியே க்ராஸாக பண்ணுறேன். ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி கோணலாக போடனாதான் நமக்கு அழகான ஃப்ளவர் கிடைக்கும். அப்புறமா அந்த ஃப்ளவரோடைய இதழ்களை நம்ம விரித்து விட்டால் அது ரியலான ஃப்ளவர் மாதிரியே காட்சி தரும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எல்லோவில் பண்ணதை விட ரெட்டில் பண்ணது உண்மையான ஃப்ளவர் மாதிரியே இருக்கா? ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டாச்சு. இது ஸ்கை ப்ளூ கலரை நம்ம இந்த ஷேப்புக்கு உருவாக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னே வி ஷேப்பில் வந்துச்சுன்னா கரெக்டான பாயிண்டில் கட் பண்ணுறதுக்கு கரெக்டான பிளேஸ் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் நான் இந்த கட் பண்ணுற டூலை வச்சு நான் கட் பண்ணுறேன். இப்போது ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கா பார்க்கலாமா? எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலரை நம்ம எடுத்துக்கிட்டு அதையும் ஃப்ளாட் ஆக்கலாம். நம்ம இந்த டூலை எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளாட் ஆக்கிட்டோம். இது ஸ்கை ப்ளூ கலர்ன்றதுனால நல்லா பிரைட்டாக இருக்க போது நம்மளுடைய பூ. இதையும் நான் நல்லா ரோல் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது, அப்படியே ஒட்டிக்குச்சுன்னா நீங்கள் இந்த டூல் யூஸ் பண்ணலாம். எனக்கும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கார்னர்ஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டேன். அப்புறமா ஈஸியாக ரோல் பண்ண முடியாது. இப்போ நம்ம போன வாட்டி பண்ண மாதிரியே ரோஸ்க்கு க்ராஸாக திருப்பி அழகான ரோஸ் மாதிரியே பண்ணுறேன். ரெடி, ஒன் ரோஸ். இது ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஃப்ளவர். இது ரோஸ் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நார்மல் ரோஸ் கிடையாது, இது ஸ்பெஷல் ரோஸ். அதனால தான் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. இதையும் நல்லா நம்ம விரித்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை கட் பண்ணிட்டாச்சு. அதையும் நம்ம எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பண்ண போகிற ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவருக்கு நல்லா அங்கே இருக்கிற ஸ்டிக்கியாக இருக்கிற அந்த கிளேயெல்லாம் எடுத்துக்கிட்டு குட்டி பாலாக செஞ்சு இப்போது இது மேலே இது தடவி அதையும் ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவராக மாற்றலாமா? எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதையும் நல்லா
அதை மாதிரியே பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ப்ளூ கலரில் இதே நம்ம ஒரு அழகான ஃப்ளாராக பண்ண போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ளாருடைய தனி இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதழ் மாதிரியே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் வரும். ஆனால் அதை விட ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான் இது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நல்லா குட்டி குட்டி இதெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இதையும் நல்லா நம்ம விரிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ளூ ரோஸை செஞ்சாச்சு. 1 ப்ளூ ரோஸ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சாச்சு. மீதி இருக்கிற இந்த துளிகளும் நம்ம இந்த டூலாலேயே எடுத்தாச்சு. எல்லா பூக்களையும் எல்லாரும் ட்ரை பண்ணிப்பேங்கன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ரோஸையும் செஞ்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை பாருங்க. வாவ், வண்டர்ஃபுல் ரோசஸ். ஒவ்வொன்றா உங்ககிட்ட எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 ரோஸ், நெக்ஸ்ட் சூப்பரான இந்த 2 ரோஸ். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. எல்லாமே அழகா கண்கூலா காட்சிய போல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதில் ஹார்ட் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இங்கே நான் பாதி ஹார்ட் எடுத்துக்கிட்டேன். நம்ம நார்மல் ஹார்ட் மாதிரியே செஞ்சால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படி கண்ணு மூக்கில் போட்டுட்டோம், இருந்தாலும் அது வேணாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போல பிங்க்கில் எடுத்துக்கிட்டேன். அதை 2த்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இங்கே ஆஃப் ஹார்ட், இங்கே ஆஃப் ஹார்ட். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.